எக்ஸாம்பிள் 9.17 ப்ரூவ் தட் அப்படின்னு ஒரு இன்டகிரேஷன் கொடுத்து ஈக்குவல் டு 5/4னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to π/4 sin 2x dx by sin power 4x plus cos power 4x. ஓகேவா? இப்போது இங்கே டினாமினேட்டரில் நம்மளுக்கு sin power 4 cos power 4லாம் இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் ஐடென்டிட்டிஸ் எதுவும் இல்லைங்கிறதுனால நம்ம இந்த sin power 4x plus cos power 4xை வேறு மாதிரி சிம்பிளிஃபைடாக மாற்றிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபார்முலாஸோ ஐடென்டிட்டிஸோ இதுக்கு பதிலாக எழுத முடியுமோ அதை இங்கே மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா? அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்டகிரேஷன் 0 to π/4 sin 2x dx by இந்த sin power 4x plus cos power 4x இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பாருங்களேன், sin square x plus cos square x the whole square. இதை ஸ்கொயர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? அதில் எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்கிறத இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு மீதிக்கு இதுக்கு என்ன வருதோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன வரும்னு பாருங்கள், sin power 4xன்னு வரும், அடுத்தது cos power 4xன்னு வரும், ப்ளஸ் 2ab இல்லையா, ஸோ 2 sin square x cos square xன்னு வரும். ஓகேவா? நம்மளுக்கு வேணுங்கிற டேர்ம் எது, sin power 4x ப்ளஸ் cos power 4x. அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் வேணும். அப்போ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதியை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், sin square x ப்ளஸ் cos square x the whole ஸ்கொயருங்கிறது ஒரு சைடில் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா டேர்மை இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது இது நெகட்டிவாக மாறிடும். ஸோ மைனஸ் 2 sin square x cos square xன்னு இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்னுமே இதை சிம்பிளிஃபைடாக மாற்றணும். ஏன்னா இந்த நம்ம எப்போவுமே என்னது கஷ்டமான டேர்முக்கு தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இவ்வளோ பெரிய டேர்முக்கு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணாலும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்க போகிறதில்ல, நம்மளுக்கு இந்த நியூமரேட்டர் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் இதை சிம்பிளிஃபைடாக எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் sin square x plus cos square xோட வேல்யூ வந்து என்னது 1ன்னு தெரியும். இந்த ஐடென்டிட்டி ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணும்போது எகெயின் என்னது தான் நம்மளுக்கு 1 தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to π/4 sin 2x dx டிவைடட் பை இந்த எல்லா டேர்முக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன் 1 எழுதிக்கிறேன். ஓகேவா? மைனஸ் இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு 2ங்கிற டேர்மை உள்ளேயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதாவது இதை வந்து ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கணும். இந்த ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இந்த சைன் ஸ்கொயர்னு இருக்குது, காஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரை வந்து காமனாக வெளியில் எடுக்கணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2வை இங்கே இருக்கணும். அதாவது இங்கே 4ன்னு இருந்ததுனா தான் இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக நான் ஸ்கொயர் போட முடியும். அப்படி இதை 4ஆக ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும், இது 4 ஆகிடும். அப்போ நான் இது டோட்டலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 sin x cos x the whole squareன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தெரியும், இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். 2 sin a cos aங்கிறது என்னது sin 2a இல்லையா. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன் sin 2xன்னு எழுதிக்கும். ஓகேவா? இந்த டேர்முக்கு பதிலாக இதை நான் மாற்றி எழுதிக்குவேன். என்னென்ன ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ சின்ஸ்னு போட்டு சைடில் எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக இருக்கும், நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே. ஸோ இன்டகிரேஷன் 0 to π/4 sin 2x dx டிவைடட் பை 1 மைனஸ் 1/2, அங்கே முன்னாடி இருக்கிற 1/2 எழுதிக்கிறோம். இந்த டோட்டல் டேர்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன் sin 2x, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் அதை இந்த இடத்துல ஸ்கொயராக எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை நான் அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே 2 ஆகிடும். 1 டிவைடட் பையில் 1 இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 மைனஸ் 1 இன்ட்டு இந்த டேர்ம் வந்து sin ஸ்கொயர் 2x. இந்த 2 என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? இன்டகிரேஷன் 0 to π/4 sin 2x dx by 2 மைனஸ் sin ஸ்கொயர் 2x. இப்போயும் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டினாமினேட்டர் டேர்ம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கா, இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் எடுப்போமா. இது சப்ஸ்டியூஷன் எடுத்தால் இப்போ சைன் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு காஸ் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே சைன் இருக்குது. அப்போ இன்னும் இதை வேறு மாதிரி இதை காஸ்டாக மாற்றிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டா செய்ய முடியும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு சைன் கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஓகேவா? 2 முன்னாடி போட்டுங்க. 0 to π/4 sin 2x dx டிவைடட் பை 2 மைனஸை காமனாக வெளியில் எடுத்துருங்க.
இப்போ நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல sin square x plus cos square x is equal to 1 நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ sin ஸ்கொயருக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம் 1 மைனஸ் இந்த cos ஸ்கொயரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே வெறும் எக்ஸ்னு இருக்குது இங்கே 2xன்னு இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 2xன்னு போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ 1 மைனஸ் cos ஸ்கொயர் 2x ஓகேவா இப்போ இந்த மைனஸ் சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அப்போ என்ன ஆகும் இந்த 2 வெளில இருக்குது அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும் 0 to π/4 sin 2x dx பை இந்த உள்ளர அப்படியே சைனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2x அப்போ 2 மைனஸ் 1ங்கிறது 1ன்னு ஆகிடும் 2 into 0 to π/4 sin 2x dx divided by டோட்டலாக என்ன ஆகிடும் 1 ப்ளஸ் cos ஸ்கொயர் 2xன்னு ஆகிடும் இப்போ இந்த காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நியூமரேட்டர் கிடச்சிரும் அப்போ சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இந்த cos 2xன்னு இருக்கு இல்லையா இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுக்கலாம் அப்போ என்ன செய்யலாம் சப்ஸ்டிடியூட் u is equal to cos 2x இப்போ சப்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டோம்னாலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன செய்யணும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் எழுதிங்க ஓகேவா du is equal to இந்த காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது மைனஸ் சைன் ஓகேவா மைனஸ் சைன் 2x வெறும் cos x இருந்தால் sin x ஒன்னோட நிறுத்திக்கலாம் ஆனால் இங்கே 2xன்னு இருக்கிறதுனால என்ன செய்யணும் இந்த 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸோ 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த எக்ஸுங்கிறது போயிடும் முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்கும் ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்டை நான் இங்கே முன்னாடி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ சப்ஸ்டிடியூஷன் எடுத்தாச்சு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு லிமிட்ஸும் மாறும் இல்லையா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் லிமிட்ஸை மாற்றணும் ஓகேவா அப்போ எக்ஸினுடைய லிமிட் என்னவாக இருந்துச்சு 0வும் π/4ம் இருக்குது அதுக்கு தகுந்தாப்பில் என்னது யூவும் மாறும் இல்லையா லிமிட்ஸும் மாறும்போது எப்படி மாறும்னு பார்க்கணும் ஸோ எக்ஸ் வந்து 0ன்னு இருக்கும்போது யூ என்னவாக இருக்கும் அதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணி லிமிட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம் இல்லையா யூ இஸ் ஈக்குவல் டு cos 2xன்னு அந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும் ஓகேவா பாருங்கள் யூ இஸ் ஈக்குவல் டு cos 2 into 0ன்னு என்ன போகிறது 0 ஸோ cos 0ஓட வேல்யூ 1 அப்போ யூவோட வேல்யூ இங்கே 1 நெக்ஸ்ட் வந்து என்னது யூ வந்து cos வந்து π/4ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும் எக்ஸுக்கு வந்து π/4ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும் ஸோ 2 into π/4 அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் cos π/2ங்கிறது என்னது நம்மளுக்கு 0 அப்போ அப்பர் லிமிட் வந்து 0 அப்போ 0 to π/4 எப்படி மாறிடுது 1 to 0வாக மாறிடுது இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்னென்னலாம் மாற்றிக்கணுமோ சாரி இங்கே dx விட்டுட்டேன் ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் u cos 2xக்கு பதிலாக யூன்னு போட்டுருவோம் அப்போ இங்கே 1 + u² ஆகிடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த duங்கிறது எதுக்கு பதிலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா -2 into sin 2x dx 2 இங்கே இருக்குது sin 2x இருக்குது dx இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக -duன்னு போட்டுக்கலாம் லிமிட் 1 to 0 இந்த 2 sin 2x dxக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் -du அந்த மைனஸை வெளியில் கூட வச்சுக்கலாம் ஸோ du டிவைடட் பை 1 + cos 2xக்கு பதிலாக u ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்கொயர் இந்த இப்போது இன்டகிரேஷன் du டிவைடட் பை a² + x² அந்த ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் dx பை x² + a²க்கு என்ன ஃபார்மேட்னா ஃபார்முலானா 1/a tan inverse of x/a ஓகேவா அதே ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மைனஸ் வெளியில் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் 1 டிவைடட் பை ஏக்கு பதிலாக என்ன இருக்குது இங்கே அதாவது இது x² + a² அது இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் என்ன தான் 1 தான் அதனால் மேலே ஒரு ஸ்கொயர் பண்ணுறதுனால மாற போகிறதில்ல ஸோ 1 டிவைடட் பை 1 இன்ட்டு tan inverse of x/a எக்ஸுங்கிற இடத்துக்கு பதிலாக u இருக்குது ஸோ u டிவைடட் பை ஏக்கு பதிலாக 1 போட போகிறோம் தென் அப்ளை லிமிட் 1லேருந்து 0 வரைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 1/1ங்கிறது 1 தான் அதோட மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் தான் வரப்போகுது ஸோ tan inverse of யூக்கு பதிலாக 0 ஸோ 0/1ங்கிறது 0 நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் மைனஸ் போட்டுக்கணும் மைனஸ் tan inverse of யூக்கு பதிலாக 1 ஸோ 1 டிவைடட் பை 1ங்கிறது 1 ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே tan 0ஓட வேல்யூ என்னென்னா 0 இங்கே tan 1 tan inverse of 1ன்னு இருக்குது ஸோ அதோட வேல்யூ வந்து π/4 tan எப்போ 1 கிடைக்கும் அப்படின்னா π/4 அப்போ ஓகேவா ஸோ மைனஸ் ஆஃப் -π/4 இப்போ மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு π/4 இதுதான் நம்மளோட ஐ ஓகேவா ஃபஸ்ட் இன்டகிரேஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தோம் இல்லையா இதை ஈக்குவல் டு π/4ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு